38 ஆண்டுகளுக்கு முன் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் சேதமடைந்த நிலையில் ஆபத்தான சூழலில் வாழ்ந்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள நாடோடி பழங்குடிகள். 68 ஆண்டுகளாக நாடோடி பழங்குடிகள் வசித்து வரும் இந்த பகுதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கல்வெட்டு மேட்டு பகுதியில் உள்ளது. நாடோடி பழங்குடியினத்தைச் சேர்ந்த 73 குடும்பங்கள் இங்கு வசித்து வருகின்றன. இவர்கள் வசித்து வரும் தொகுப்பு வீடுகள் விரிசலடைந்து மிகவும் பழுதடைந்து வசிக்க தகுதியற்ற நிலையில் இருப்பதை அறிந்து தமிழக அரசின் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு தெக்கூர் ஊராட்சியில் நிலம் ஒதுக்கப்பட்டு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 3 சென்ட் இடம் ஒதுக்கப்பட்டு அவர்களை அங்கே குடியமர்த்த வீடுகளை கட்ட திட்டமிடப்பட்டது. ஆனால் தெக்கூர் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக பட்டா வழங்கிய நிலையிலேயே திட்டம் கைவிடப்பட்டுவிட்டது. கல்வெட்டு மேட்டு பகுதியில் தற்போது 60 தொகுப்பு வீடுகள் உள்ள நிலையில் 170 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்கே இருக்கிற மக்கள்கள் என் வீடு இருக்கிற மாதிரி எல்லா வீடும் இங்கே தான் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் மழை வெளியே போயும். எங்கள் ஊரில் மட்டும் எல்லா வீட்லேயும் உள்ளே பெய்யுது. இதுக்கு நடவடிக்கை அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை. இது வந்து பட்டை குத்தகை எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு காமிச்சா நாங்கள் அங்கே போய் ஒரு குடிச்சு போட்டு இருந்துக்கிட்டு போல நாங்கள் ஏதாச்சும் ஒரு பைப்பு தண்ணி, ஒரு ரோடு, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு வீட்டில் 4-5 குடும்பம் இருந்தால் எப்படி படுக்க முடியும்? 4 மருமே இருக்கிறான். மக்களுங்களுக்கு அடிப்படை வசதி என்னன்னா, எங்களுக்கு படிக்காமல் இருக்கிற காரணத்தில் நிறையா எங்கள் மக்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குது. அன்னார் ஊசி பாசி விற்று வியாபாரம் பண்ணி தொழில் பண்ணி நாங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க பயமாக இருக்குது. ஒரு நாள் முடிச்சு எங்கள் ஆளுங்கள்லாம் போய் பள்ளிக்கூடத்தில் தூங்கணும். நல்ல மழை வரும்போது பள்ளிக்கூடத்தில் தூங்கிக்கிட்டோம். மறுபடியும் இந்த கிளியை கொண்டாந்து இங்கே போட்டாங்க மழைனால. அதனால ரொம்ப சிரமமாக இருக்குது. குடிக்கிற தண்ணிக்கு வீடு வாசலுக்கு உழுவுற மாதிரி பயமாக இருக்குது. திருப்பத்தூர் வட்டாட்சியரை தொடர்பு கொண்டு கேட்டபோது நாடோடி பழங்குடியினருக்கு மாற்று இடமாக குன்றக்குடியில் 2 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவித்தார். தேவக்கோட்டை கோட்டாட்சியர் நேரில் ஆய்வு செய்த பிறகு உடனடியாக அவர்களுக்கு இடங்களை வழங்கி வீடுகளை கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார்.